இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே காயத்தின் தழும்புகளை பற்றியும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளை பற்றியும் அவைகள் என்ன செய்யும் என்பதை பற்றியும் சொல்லுகிறதாக இருக்கிறது. காயங்கள் ஏற்படுகிறதுண்டு, ஆனால் எல்லா காயங்களுக்கும் தழும்புகள் ஏற்படுவதில்லை. சில ஆழமான காயங்களுக்கு, கடுமையான காயங்களுக்கு தழும்புகள் ஏற்படுவதுண்டு. அதே போல எத்தனையோ அடிகளை நானும் நீங்களும் வாங்கியிருக்கலாம். ஆனால் சில அடிகள் மட்டும் அது உள்ளத்தில் உரைக்கும் அடிகளாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களினாலே காயப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களினாலும் சிலர் பேசும் வார்த்தைகளினாலும் நமக்கு காயங்கள் ஏற்படுவதுண்டு. அப்படிப்பட்ட காயங்களினாலே ஏற்படுகிற தழும்புகளும் உண்டு. அது உள்ளத்தின் ஆழம் வரைக்கும் வலிக்கிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட காயங்களும் தழும்புகளும் அடிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறதா இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே சில தவறுகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, மாற்ற முடியாத சில காரியங்களை மாற்றுவதற்காக இப்படிப்பட்ட தழும்புகளுள்ள காயங்கள் அவசியம் என்றும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் அவசியம் என்றும் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். பொல்லாதவனை திருத்த வேண்டுமானால், பொல்லாதவன் உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் நீக்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் அவசியம் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் மறுக்க முடியாத, மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்திருக்கிறது. அவைகளை நாம் இன்றைக்கும் நினைவு கூறுவதும் உண்டு. அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்ததினால்தான் இந்த மாற்றங்கள் என் வாழ்க்கையிலே ஏற்பட்டது என்று சொல்லி சாட்சி சொல்வதும் உண்டு. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. இவைகள் பெற்றோரின் சிக்ஷையின் மூலமாகவும் நடக்கும். அதனால்தான் பிள்ளைகள் சிக்ஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தெளிவாக வேதம் சொல்லுகிறது. பிள்ளையை தண்டியாமல் விடாதே என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை வாசிக்கிறோம். 22வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைகள் மிக சாதாரணமானவர்களாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே கூட குற்றங்கள் இருக்குமா, தவறுகள் காணப்படுமா என்று சொல்லி நாம் சில நேரத்திலே ஐயப்படலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் பாவத்தோடு கூட பிறந்தபடியினால்தான் இது உண்மையாயிருக்கிறது. எல்லா மனிதனும் பாவம் செய்ததினாலே பாவியாகவில்லை, பதிலாக பாவத்தோடு கூட பிறந்தபடியினாலே நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் அறியாமலே நமக்குள்ளே பாவம் இருக்கிறதை தெளிவாக நம்மால் காண முடிகிறது. மனிதன் ஏன் இப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் அப்படிப்பட்டவனாய் பிறந்திருக்கிறான் என்பதுதான் உண்மையாகும். தாவீது அதை பற்றி சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறான். பாவத்தோடு கூட தான் என்னை பெற்றெடுத்தார். அதனால்தான் என் வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினாலும் என்னிடத்திலே உண்மை இல்லை என்று சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 13-14 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தண்டனை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். காயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் நமக்கு அவசியமாயிருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். காரணம், மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கலங்கங்கள், கரைகள், அழுக்குகள் நீக்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட சிக்ஷைகள் நமக்கு அவசியம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிள்ளைகளை நாம் சரியாக நடத்த வேண்டும். அது பிள்ளை என்பதனாலே அது சரியாக தான் இருக்கும் என்று சொல்லி பெற்றோர் கற்பனை பண்ணி கொள்ளக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அது நடத்தப்பட வேண்டிய வழியிலே நடத்தப்பட வேண்டும். இல்லையானால்
பிசாசு அவர்களை தவறான வழியிலே நடத்துவான் என்பதுதான் உண்மையாகும். நீதிமொழி 29வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே பிள்ளைகளை தண்டிப்பதை பற்றி, பிள்ளைகளை அடிப்பதை பற்றி, சிக்ஷை செய்வதை பற்றி உலகம் வேறு விதமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளைகள் தானாய் நன்றாய் வளர்ந்து விடுவார்கள், அவர்களை அடிக்கக்கூடாது, அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. அது உண்மை அல்ல. வேதம் வேறு விதமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இது எத்தனை உண்மையா இருக்கிறது. நம்முடைய பெற்றோர் நம்மை அடித்த அடிகள் இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அது நம்மை காயப்படுத்தினது, அது நமக்கு துக்கத்தை கொடுத்தது, வேதனையை கொடுத்தது. அதன் மூலமாக அநேக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தது. இன்றைக்கு நாம் அதை பின்னோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோர் நடத்தின அந்த கடினமான காரியங்கள் நமக்கு நல்லதாய் மாறினது என்பதை நாம் சாட்சியாய் சொல்ல முடியும். பெற்றோருக்கு இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிற பரிசுத்த வேதாகமம், நம்முடைய ஆண்டவரும் கூட நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி தெளிவாக வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று தெளிவாக வாசிக்கிறோம். ஆம், தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறாராம், அவனை தண்டிக்கிறாராம். காரணம் என்ன? அவனை நேசிக்கிறார். அவன் கெட்டு போய்விடக் கூடாது என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அவன் வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாயிருக்கிறது. 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரருண்டோ என்று சொல்லி வாசிக்கிறோம். உண்மையான தகப்பன், மகனை நேசிக்கிற தகப்பன், அவனை ஏற்கனவே சிட்சிக்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அந்த சிட்சை ஆரம்ப நாட்களிலே அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதையும் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த சிட்சையை நாம் பெற்றுக்கொள்கிற காலத்திலே அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும், வலியை கொடுக்கும், வேண்டாம் என்று சொல்லி நாம் ஏங்குகிற நேரமாயிருக்கும். ஆனால் பிற்காலத்திலே அது பெரிய பலனை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு காரியம். பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு, துக்கமான நேரங்கள் உண்டு. தேவன் சொல்லுகிறார், துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்திலே ஆண்டவர் உதாரணமாய் சொல்லும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதை சொல்லுகிறார். சாதாரணமான அழிந்து போகிற பொன் அது பளபளப்பாக மிளிர வேண்டுமானால் அது அக்கினியினூடாக போய் வந்து ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அது சுத்தமாகும், அப்பொழுதுதான் அது விலையேற பெற்றதாக மாறும். அதைவிட விலையேற பெற்றதாகிய நம்முடைய விசுவாசம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால், அது மகிமை நிறைந்ததாக மாற வேண்டுமானால், அதற்கு துன்பம் என்ற பாதை அவசியம் என்பதை வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதாயிருக்கிறது. அதனால்தான் யாக்கோபிலே நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1 அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துக்கத்தின் ஊடாக போகும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களாக இல்லாமல், அது ஒரு பெரிய நன்மையை, ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம்,
இதில் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். துக்க வீட்டுக்கு போவது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சந்தோஷ வீட்டிலே நாம் எதை பற்றி யோசிக்க போகிறதில்லை. மகிழ்ச்சியிலே நம்முடைய நேரம் கடந்து போய்விடும். ஆனால் துக்கமான வீட்டிலே அமைதலாயிருக்கும் பொழுது, உள்ளம் வலிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை யோசிக்கிறவர்களாயிருக்கிறோம். அது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்திலே நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமானது அவசியம். அது நம்மை சீர்படுத்தும், சுத்தப்படுத்தும், நம்மை மகிமையான நிலையிலே கொண்டு போய் நிறுத்தும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூடன் பாடுகிற பாட்டினாலே நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் ஒன்றுமில்லையாம். பதிலாக ஞானியின் கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, ஒருவன் இளவயதில் நுகத்தை சுமப்பது நல்லதென்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான பாதையில் நாம் செல்லுவோமானால் தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக அதை சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 119ஆம் சங்கீதம் 71வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் போவோமானால் அது ஒரு நாளிலே அது பெரிய நன்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். அதை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 30வது வசனத்திலே, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். எந்த துன்பமும் படாத மனிதன், மிக பத்திரமாக வளர்க்கப்பட்ட மனிதன், மனதிலே நொந்து போகாத மனிதன், காயங்கள் படாத மனிதன், அடிகள் வாங்காத பிள்ளை சிறப்பாய் மாற முடியும் என்பதிலே எந்த அத்தாட்சியும் இல்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாம் சீர்பட வேண்டுமானால், சிறப்பாக மாற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொல்லாத கரைகள் நீங்க வேண்டுமானால் காயங்கள் அவசியம், தழும்புகளுள்ள காயங்கள் அவசியம், உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் அவசியம் என்பதை வேதம் சொல்கிறது. இதை சரியாக புரிந்து கொண்டு தேவன் நம்மை நடத்துகிற பாதைகளிலே பொறுமையாய் கடந்து போய் தேவன் விரும்புகிற பாத்திரங்களாக, தேவனை கருத்திலே பயன்படுகிற பாத்திரங்களாக காணப்படுவோம், பயன்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.